யாரும் வந்து இன்னொருத்தவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி வார்த்தை பேசக்கூடாது. புரிஞ்சதா? இது உங்களோட முதல் வேலை இதுதான். யாராவது எங்க மாதிரி லைட்டா கத்துற மாதிரி கேட்டாலோ அபியூஸ் பண்ற மாதிரி வார்த்தை ஏதாவது சொன்னாலோ கெட்ட வார்த்தைகள் யாராவது பேசினாலோ லைஃப்ப தோல்ச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இங்க ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. வரவேறுங்க, சந்தோஷப்படுங்க. அதுக்கு ஏங்க கை வச்சிட்டு இப்படி கவர்மெண்ட் உட்கார சொல்லுவியானா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம் மெதுவா பேசுறேன், நீங்களும் மெதுவா பேசுங்க. நான் மெதுவா தானே பேசுனேன். நான் கேப் இல்லத்துக்கு சொல்ல. என்ன நடக்குதுங்க? ஏதோ நடக்குதா? நான் யார்கிட்ட கத்தி பேசுறேன் நாங்க வந்ததுல இருந்து. இப்போ நீங்க கத்துறீங்க. பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. புரியல எனக்கு. நீங்க கத்துறீங்க. கத்ததா செஞ்சீங்க. ஒன் செகண்ட். சாம்பார் ஆப் எனக்கு நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஸ்கூல் மாதிரி வாயில இப்படி கை வச்சுட்டு உட்கார இது முடியாது. ஸ்கூல் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அது சொன்னேன். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி என்னோட வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடணும் கத்துன்னு நான் வந்தோடனே கத்திருப்பேன். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது. போது நாங்க அத வாய்ஸ கொஞ்சம் ரைஸ் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான். இது கத்தல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் ரூல் சொல்லிட்டு இருக்க பாருங்க. உங்க பர்சனல் நீங்க எனக்கு அப்புறமா வந்து பேசுங்க. இல்ல அத தான் நான் சொல்றேன். முதலாளி வேண்டாம். சும்மா இருமா. வேண்டாம். சரி சொல்லுமா. வேற யாருமே பேச கூடாது. என்னுடைய பர்சனலை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? என் வீட்ல என்ன யோசிப்பாங்க, காட்டுல என்ன யோசிப்பாங்க, அத பத்திலாம் நீங்க நல்லாவே பேசிட்டீங்க. அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன். நான் சொல்றேன். இதுக்கு மேல என்னுடைய விஷயத்தை பத்தி யாரும் பேச கூடாது. ரேட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான். அத போய் பெருசா நினைச்சிட்டு போயா. பாரதி யார் வந்து உன்னை வந்து இங்க வந்து மாக் பண்ணணும், உன்னை ஸ்டாம்ப் பண்ணணும் வந்து வரல. நீ எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு பண்ணனதா எபிசோட்ஸ்ல இருக்கு. நீ எங்க கிட்ட வந்து கேட்ட, நீ கேட்டத அவங்க கிட்ட சொல்லி எனக்கு தெரியும். நீங்க இதனால அங்க போய் பேசுங்க. ஏன் என்ன டென்ஷன் ஆயிடுவீங்க? நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. நல்லா தெரிஞ்சுச்சு. நீங்க அத வந்து நல்ல ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்காதீங்கன்னு சொல்றேன். சோபா இவங்க கூட போராடுறதே நமக்கு வேலையா போச்சு. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? அப்படித்தான்டா பேசுவேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் பல விஷயம் சொல்லல. நான் பல விஷயம் சொல்லல. சொன்னா தெரிஞ்சிரும். நீங்க சொல்ல. என்ன விஷயம்? இது சொன்னா தெரிஞ்சிரும். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி. வேற டேய் கூண்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். இதுக்கு மேல பார்வதி விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க பாருங்க. யோ என்னையா இது?